ஜூன் 10. புனித பிரிஜிட். அயர்லாந்து நாட்டில் ஃபவ்காட் பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 453ஆம் ஆண்டு பிறந்தார் பிரிஜிட். புனித பேட்ரிக் மறையுரையினை கேட்டு வளர்ந்த பிரிஜிட் பேட்ரிக் மறையுரையின்படி தன் ஆன்மீக வாழ்வினை வளர்த்துக் கொண்டார். கிறிஸ்து அனைத்து உயிர்களிலும் வாழ்கிறார் என்று அறிவித்த பிரிஜிட் தெருவோரங்களில் குளிரினால் வாடுகின்ற மக்களுக்கு கம்பளி மற்றும் உடைகளை அளித்து உதவிகள் செய்தார். பால் பண்ணையின் பொறுப்பாளராக தன் பணிகளை திறம்படச் செய்த பிரிஜிட் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பி ஆயர் மெல் அவர்களிடம் தன் முதல் வார்த்தைப்பாட்டை அளித்தார். புனித பேட்ரிக்கிடம் தன் இறுதி வார்த்தைப்பாட்டினை அளித்த பிரிஜிட் கிபி 468ஆம் ஆண்டு 7 அருட்சகோதரிகளுடன் கன்னியர் இல்லத்தினை துவங்கி இறைப்பணிகளைச் செய்தார். அயர்லாந்து முழுவதும் பல கன்னியர் மடங்களை துவங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி பிரிஜிட் கிபி 470ஆம் ஆண்டு குருக்களும் கன்னியர்களும் இணைந்து இறைப்பணிகள் செய்வதற்கு இரட்டை மடம் அமைத்தார். அனைத்து மக்களிடத்திலும் அன்போடு உறவாடி ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி பிரிஜிட் கிபி 523ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 இறைவனடி சேர்ந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்த அருட்சகோதரி பிரிஜிட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி பால் பண்ணை தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. புனித பிரிஜிட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கால்நடைகளை பராமரித்து வாழுகின்ற தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம்.